ராகவ் வந்து நீச்சல் குளத்துலேருந்து அபியை தூக்கிட்டு வந்ததை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபியை காப்பாற்ற தான் நான் அப்படி பண்ணேன். அபி தான் வந்து தண்ணியில் விழுந்துட்டு ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து நாங்கள் நம்ப முடியாது. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் 2 பேருக்குள்ளே பயங்கரமான கனெக்ஷன் இருக்குது. என் தம்பியை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோட அக்கா வந்து சண்டை போடுறாங்க. விக்னேஷ் வந்து இல்லை அவங்க 2 பேர் நல்லவங்க தான் தோணுது, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாடுறா, நீ நல்லவங்கன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை வேற ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிடுவான், புரியுதா? தேவையில்லை அதெல்லாம் பண்ணாத, மரியாதை வா எங்கள் கூட அப்படின்றாங்க. அக்கா அது வந்துக்கா அப்படின்னு நான் சொல்கிறது கேளுப்பா, நீ வந்து ஏழ்மையான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச, நாங்கள் அதுக்கு எதுவும் குறுக்க நிற்கல. ஆனால் இந்த மாதிரி பொண்ணு வேணாப்பா, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்ப்பா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோட பேரண்ட்ஸ் விக்னேஷை கம்பேர் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் விக்னேஷோட பேரண்ட்ஸ் வந்து சம்மதிக்காமல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதனால் வந்து அபி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. அபி குடும்பம் பயங்கரமாக அழறாங்க. அபியோட அப்பாவும் கதறி கதறி அழறாரு. என் பொண்ணுக்கு 2வது வட்டியும் கல்யாணம் இந்த மாதிரி நின்று போச்சே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பாட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அபியோட கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னோடனே மாப்பிள்ளை ராகவ் தான் அபிக்கு அடுத்துட்டு தாலி கட்டணும் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபியும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ராகவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, இங்கே பார் ராகவ், நீ தான் வந்து அவளோட வாழ்க்கை இப்போ பிரச்சனை ஆனதுக்கு காரணமே நீ தான், புரியுதா? வந்து எதேச்சியாக வந்து நடந்த எல்லா விஷயமும் வந்து எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அபி எப்பவும் தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அபி மேலே விழுந்த பழி போகணும்னா நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் முடியாது பாட்டி, அவள் எவ்வளோ மோசமானவ தெரியுமா அப்படின்னு சொல்ல வராரு. எல்லாத்தையும் இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, இங்கே பாருங்கள் பாட்டி, என்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே வந்து அபி பயங்கரமாக கத்துறாங்க, இவரை என்னால் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஓ, எதுக்கு வந்து பிளான் பண்ணுற நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படியும் வந்து அந்த கிருஷ்ணா கூட ஓட தானே இவ்வளோ பிளான் பண்ணுற, இதை விடக்கூடாது, என் அக்காவோட வாழ்க்கை வந்து பாழாக்கூடாது. சரி பாட்டி, உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிடுறாரு. அதை கேட்டு பாட்டி அப்புறம் வந்து அபி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா ஏமா இப்படி பண்ணுற, அப்பா உயிரோடு இருக்கணும், இந்த கல்யாணத்துக்கு சமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதால் அபியும் சம்மதிக்கிறாங்க. 2 பேரும் வந்து மனவரில் உட்காராங்க. இதை பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சுந்தரி வந்து இவ கெட்ட கேடுக்கு ராகவ் கேட்குதா, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது. இங்கே பார், நீ ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. உன் புள்ள விஷயத்தில் நீ 1000 சொல்கிற, அது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு நடக்கிறோம். ஆனால் இது ராகவோட விஷயம், ராகவுக்கு எல்லாமே நான் தான், புரியுதா? நான் எடுக்கிறது தான் இங்கே முடிவு. உன் வேலையை பார்த்து நான் அமைதியாக இருந்துரு சுந்தரி, அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே சுந்தரியால் எதுவுமே பண்ண முடியல. அப்படி டென்ஷனாக நிற்கிறாங்க. ஐயோ, இவனை வேற காணவே, எங்கே போனான்னு தெரியல, கல்யாணம் நடந்துட்டு போட்டுருக்கே, முதல்ல வந்து இவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சுந்தரி வந்து அப்படி நைஸாக நழுவி வந்து எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. முரளியை இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அபிக்கும் வந்து ராகவுக்கும் வந்து உட்கார வச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கிறாங்க. சுந்தரி வந்து முரளியை பார்த்துறாங்க. இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னோடனே, உள்ளே வராமலே இவ்வளோ நேரம் கஷ்டமாயிடுச்சு, இப்போ தான் உள்ளே வந்தேன் அப்படின்னோடனே, போச்சு போ, அபிக்கும் ராகவுக்கும் கல்யாணம். என்னது அபிக்கும் ராகவும் கல்யாணம்? வந்து வா, முதல்ல சீக்கிரம் போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறதுக்குள்ளுமே இங்கே வந்து அபிக்கு அடுத்து தாலி கட்டிடுறாரு ராகவ். இதை பார்த்து 2 பேருமே அதிர்ச்சி அப்படி நிற்கிறாங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முரளி எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்றாங்க. உடனே ஒழிஞ்சிக்கிறாரு. இங்கே வந்து சுந்தரி வராங்க. வந்து பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகளாக வராளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அந்த அக்னி குண்டத்தை 2 பேருமே வந்து வளையம் வராங்க. அடுத்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாரு, ராகு வந்து டென்ஷனாக அப்படி நிற்கிறாரு. அடுத்து எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாரு. அபியோட அப்பா பாட்டிக்கு, பரவாயில்ல, அபி கடைக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ராகவ் பார்த்து அப்படியே முறைக்கிறார் அபியை. அடுத்து வந்து 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து 2 பேருக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து முடிக்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து செமையாக டென்ஷனாக இருக்காரு. இப்படி நடந்துச்சு, இவ கழுத்தை தாலி கட்ட வேண்டியதாக போச்சு, இவெல்லாம் வந்து ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. சரி ஏற்பாடெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. அலங்கரித்து வந்து ராகவ் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. ராகவ் பார்த்து டென்ஷன் ஆகிடுறாரு. பாலை வாங்கி அபிக்கிட்ட வந்து கீழே ஊற்றுறாரு. இங்கே பாரு, உன்னை நான் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என் பொண்டாட்டிலாம் கிடையாது, புரியுதா? வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் இந்த ரூமில் நீ யாரோ நான் யாரோ, புரியுதா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எனக்கும் விருப்பம் இல்லை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் என்ன இவ்வளோ வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அந்த காரணத்தெல்லாம் சொல்ல முடியாது, நேற்று வரைக்கும் நீ நல்லவன் நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்தாலே எனக்கு பற்றின்னு வருது, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் அப்படி யோசிக்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவர் சாதாரணமாக பழகினவர் கூட இப்படி பேசுகிறாரு அப்படின்னோடனே, நேற்று வரைக்கும் நல்லா தானே என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னோடனே, இங்கே பார், உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்றாரு. அதை கேட்டு அபி என்ன அப்போ என்னை ஏன் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் தலை எழுத்து, அதான் உன்னை கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு. இங்கே பார், இதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வரைக்கும் சேர்ந்து இருக்கலாம், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ போயிட வேண்டியதுதான் அப்படின்னோடனே அபி அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.